தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத நல்லிணக்கத்தை பேண அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது, தற்போது சூழல் அங்கு என்னவாக இருக்கிறது, விவரங்கள். மோனிஷா, மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆட்சியர் சங்கீதா ஒரு விரிவான விளக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையில் இருந்த சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி செய்வதற்கான அனைத்து வசதியும் உள்ளது என்ற வாசகம் பொருந்திய ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று புதியதாக வைக்கப்பட்டதாகவும், அந்த பலகை தொடர்பான புகார் பெறப்பட்டு அந்த வாசகம் நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதன் பின்னரே டிசம்பர் 25ஆம் தேதி கந்தூரி கொடுப்பதற்காக வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், பின்னர் டிசம்பர் 31ஆம் தேதி அனைத்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு கூட்டம், பீஸ் கமிட்டி மீட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் கடந்த ஆண்டுகளில் கந்தூரி விழா நடத்தியதற்குண்டான போதிய ஆதாரங்களை தர்கா நிர்வாகம் கொடுக்காத ஒரு காரணம் இருந்ததால் அவர்களுக்கு தொடர்ந்து அங்கு அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அப்போது நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானத்தில் கந்தூரி தர்கா நிர்வாகத்தினர் கையெழுத்திடாமல் சென்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி கந்தூரி கொடுக்க முற்பட்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி அனைத்து கட்சி நிர்வாகிகள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் மனு அளித்து பொது அமைதியை காப்பதற்கு புகார் மனு அளித்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் ஜனவரி 30ஆம் தேதி அனைத்து கட்சி தலைமையில் அனைத்து கட்சியினரையும் அழைத்து கூட்டம் நடத்தி இது தொடர்பாக விவாதித்திருக்கிறார்கள். கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள். இதில் அதிமுக மட்டும் கையெழுத்து விடவில்லை என்ற ஒரு தகவலையும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டார்கள். அதன் பின்னராகவே நேற்றைய தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி அந்த இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் நீதிமன்ற உத்தரவின் மூலம் அந்த அனுமதி பெறப்பட்டு நடத்தப்பட்டது. அதற்கு முன்னதாக இந்த அனுமதியை மறுத்து 144 தடை உத்தரவு போடப்பட்டதையும் குறிப்பிட்டார். இறுதியாக திருப்பரங்குன்றம் பகுதியில் முழுமையாக வெளியூரை சேர்ந்த இரு தரப்பை சேர்ந்த அமைப்பினர் அப்பகுதி மக்களுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதை முயற்சிப்பதை தடுப்பதும், பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை பேணவும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவருடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி.